கதர் உடைங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் போட்டிருக்கேன். என்னோட 5 வயசு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. அந்த ஃபோட்டோ கூட குடுக்குறேன் உங்களுக்கு. 5 வயசுல எடுத்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இன்னும் கையில இருக்கு. யாரோ ஒரு ரிலேஷன் அவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு நான் போய் நானுமே சின்ன குழந்தையா வந்து ஸ்டேஜில் ஏறி நிக்கிறேன். அதில பார்த்தீங்கன்னா, அதுலயும் அந்த வெண்மையான கதர் உடையோட தான் இருக்கேன். அந்த 5 வயசு ஃபோட்டோலயுமே அப்படி தான் இருக்கேன். ஸோ, அதாவது எங்க அப்பா நெறைய கதர் போடுவாரு. அதனால அது அப்பா கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு பழக்கமா இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து என்னுடைய 11 வயசுல பாரதியார் கவிதைகள படிச்சேன்னு சொன்னேன். அதே காலகட்டத்தில தான் கொஞ்சம் மகாத்மா காந்தியுடைய புத்தகங்களும் சில படிக்க ஆரம்பிச்சேன். அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் புரோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஒரு 15, 20 பக்கம் தான் ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் மாரி இருக்கும் ஒரு புக்கு. அதுதான் முதல்ல படிச்சேன். என்னெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி காந்தி ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காரு. அதில கதரும் ஒரு பாயிண்ட்டா இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே ட்ரெஸ் நெறைய வாங்குறோம், நெறைய செலவு பண்றோம் ட்ரெஸ்ஸுக்காக. நம்ம செலவு பண்ற அந்த பணம் வந்து கிராமத்தில இருக்கக்கூடிய ஒரு ஏழை நெசவாளி அவனுக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னாக்கா, கிராமப்புறத்தில இருக்க எக்கானமி டெவலப் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கதருங்கிறது நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கும், நம்முடைய விடுதலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்படிதான் காந்தி அதை அடையாளப்படுத்தினார். காந்திய வந்து கைராட்டைய சுத்தினாரு. கைராட்டைய சுத்தி வந்து நம்ம வந்து பீரங்கி வச்சுட்டு இருக்கிற வெள்ளைக்காரன விரட்ட முடியுமான்னா, விரட்ட முடிஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னா, அது வெறும் வியாபாரத்துக்காக வந்தவங்க. ஸோ, அந்த வியாபாரத்த நம்ம கையில எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா, நம்ம கிராமத்திலேயே அந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். நமக்கு ஒரு துணி வேணும்னு சொன்னா, அது லண்டன்ல தான் வரணும். அப்படின்னு இல்லாம, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்திலேயே பண்ண முடியும், நெய்ய முடியுன்ற மாரி ஒரு நிலைமைய மாத்தினோம்னு சொன்னா, இந்த வில்லேஜ் எக்கானமிய டெவலப் பண்ணோம்னு சொன்னாக்கா, அதுலேருந்து வந்து அவனுக்கு பிசினஸ் இல்லன்னு சொன்னா, அவன் கடைய மூட்டு போறான். அதுதான் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு எசன்ஸ். ஸோ, அதனுடைய அடையாளமாக இருக்கின்றதால, அது ரொம்ப காந்தியினுடைய கொள்கையை பிடிச்சு போனதால தான் இந்த கதர் ஆடை போட்டுக்கிறது. அதுவும் வெண்மையான கதர் ஆடைன்னு நீங்க கேட்குறீங்க. இது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. "ஏன் வெள்ள ட்ரெஸ்ஸ எப்பவும் போட்டுக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. "என்னங்க அதில என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல அழுக்கானா தெரியுமே" அப்படின்னாரு. "அழுக்கு இருந்தா தெரிய வேண்டியது தானே? அழுக்கு இருந்தா ஏன் மறைக்கணும்? அழுக்கு இருந்தா தெரிஞ்சு தான் ஆகணும். அதனால தெரிஞ்சுட்டு போறது" அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நம்ம வந்து ஒளிவு மறைவு எதுவும் இல்ல. அது இல்லாததால நம்ம வந்து அழுக்கு இருந்தா தெரிய வேண்டியது தானேன்னு சொல்லி நம்ம வெள்ளைய போட்டுக்கிறோம்.